அப்ப என்ன தலை போட்டோம்? மட்டு மட் மட்டு சிக்கல் மட்டு ரைட். பாருங்க, அப்ப சிக்கல் என்னொன்றின் மட்டு என்றால் அது இப்போதைக்கு சில நேரம் உங்களுக்கு விளக்கம் இல்லாம இருக்கு. நான் சொல்றது அப்படியே நம்பிருங்க. ஒரு காரணத்தை பார்ப்போம். சிக்கல் மட்டுன்னு சொல்லப்படுறது அவர் பருமனை குறிக்கும். இப்போ z சமன் சொல்லுவோமே x plus iy-ன்ற மாதிரி, ரைட்? z சமன் x plus iy-ன்ற மாதிரி சிக்கல் எண்ணாக இருந்தால் இந்த சிக்கல் என்று மட்டு பெருமானம்னு சொல்லப்படுறது ஒரு பருமனை குறிக்கும். ஒரு பருமனை குறிக்கும். z மட்டுன்றது எப்படி சமன்பாடு வரும்? x வர்க்கம் சக y வர்க்கமாக வரும். இவரோட வர்க்க மூலமாக வரும். நேரடியாக பயன்படுத்தலாம். ரைட்? z சமன் x plus iy ஆக இருந்தால் z இன் மட்டு பெருமானம்ன்றது x வர்க்கம் சக y வர்க்கம் முழுவதின் வர்க்கம் மூலம். கவனமா இருக்கணும். iy சேர்த்து போட்டுறது இல்ல. யாரை போட்டிருக்கணும்? இவர மெய்க்கூரை கற்பனை கூரை வர்க்கமாக இருந்திருக்கேன். சரியோ? அப்ப இவர மட்டு பெருமானம் என்ன வரைக்கும் சொல்லுங்க. 3 plus 4i. z மட்டும் எவ்வளவு வரும்? 9 வர்க்கம் இல்ல 3 வர்க்கம் 5 வரும். சரிதானே? இதை போட்டுக்கோங்க, வேற ஒண்ணும் தேவையில்லை. z மட்டுன்றது x வர்க்கம் சக y வர்க்கத்தின் வர்க்க மூலம். உதாரணத்துக்கு இவரை போட்டுக்கோங்க. சரி, கீழே போடுங்க. சிக்கல் எண் ஒன்றின் வீசல் போடுங்க. வீசல், சிக்கல் எண் ஒன்றின் வீசல். சிக்கல் எண் ஒன்றின் வீசல். சிக்கல் எண் ஒன்றின் வீசல். இது வந்து இப்படி குறிப்பிடுவாங்க. நாங்க பின்னுக்கும் படிப்போம். சிம்பிள் ARG Z போடுவாங்க. ஆர்கியூமெண்ட் Z வாசிப்பாங்க. ரைட்? ஆர்கியூமெண்ட் Z வாசிப்பாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் Zன்றது யார் என்றால் tan இன்வர்ஸ் y இன் கீழ் x ஆக இருக்கு. சரியோ? tan இன்வர்ஸ் y இன் கீழ் x. இவர z சமன் x plus iy ஆக இருந்தால் tan இன்வர்ஸ் y இன் கீழ் x தான் ஒரு வீசலாக இருக்கும், ஆர்கியூமெண்டாக இருக்கு. ஆர்கியூமெண்ட் Z வாசிப்பாங்க. சிம்பிள் ARG போட்டிருக்கேன் இங்கே. பின்னுக்கு கேபிட்டல் ARG போட்டா என்ன வரும்ன்றது பார்ப்போம். ரைட்? வீசல்னு போட்டு இதே மாதிரி வைக்கும். y பெருமானம் பிரதியிடா பிளஸ் மைனஸ் வந்தா சேர்த்து பிரதியிடணும். -4 தான் -4 தான் பிரதியிடணும். பிளஸ்ல பிரதியிடதும் இல்ல, எல்லாம் சேர்த்து பிரதிட்டு இருக்கு. ஆர்குமெண்ட் செட்ன்றது ஒரு நம்பரா கோணமா வேற எதுவுமா இல்ல. tan இன்வர்ஸ்க்கு வரது tan இன்வர்ஸ் 1 வரது என்ன வரைக்கும் ஒரு கோணமாக இருக்கு. அப்ப இதுல வரது ஒரு கோணம். சரியோ? வாரது கோணமாக இருக்கும். அந்த கோணத்தின் பெருமான வீச்சு எப்படி வரும்? 0க்கும் 2πக்கும் இடையில் வரும். இதை பத்தி நாங்க டீட்டெயிலா புறவும் படிப்போம். இப்போதைக்கு இருக்கு. சரிதானே? இப்ப இந்த மட்டை பத்தி சில முடிவுகளை நேரடியாக பயன்படுத்தலாம். போடுங்க, சில முடிவுகள் போடுங்க. மட்டை பத்தி நேரடியாக சில முடிவுகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்படுற மாதிரி. முதலாவது Z மட்டிட பெருமானம் எப்பயுமே நேர்பெருமானம் அல்லது என்னவா இருக்கலாம்? பூஜ்ஜியமா இருக்கலாம் இல்லையா? x y 0 தான் பூஜ்ஜியமாக இருக்கு. மத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் Z மட்டுக்கு வரபடி பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியத்துல பெரிய பெருமானம் இருக்குமா இல்லையா? Z சமன் 0வாக இருந்தால், அதாவது பூஜ்ஜிய சிக்கல் என்ற பருமன் மட்டும் தான் என்ன வரும்? பூஜ்ஜியமாக வரும். இருந்தால் மட்டும் Z மட்டும் பூஜ்ஜியமாக வரும். ஃபர்ஸ்டா இது எழுதும். ரெண்டாவது ஏற்கனவே சொன்னதுதான்.
z ஐயும் z பாரையும் பெருக்கினால் என்ன வரும்? x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம்ன்றது z மட்டு சார்பாக z மட்டின் வர்க்கமாக இருக்கும். கவனமா இருக்கணும், வர்க்கம் கூட மறக்கக்கூடாது. ரைட், z மட்டின் வர்க்கமாக வரும். z இன்டு z பார் நிறைய இடத்துல நேரடியாக பயன்படுத்த வரும். z டைம் z பாரையும் பெருக்கினால் z மட்டின் வர்க்கம் வரும். மறுதலையாக எப்படி சொல்ல போறேன் என்றால், இப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிறுவனம்ல z மட்டு தொடர்புமாக இருந்தால் இந்த z மட்டுன்றவரை நீங்க இப்படி ரெண்டு பேருக்கு பெருக்கமா எழுதுறாங்க ஞாபகம் வச்சிருக்கேன். சரியோ, இப்ப காவிகள்ல இதே மாதிரி விஷயம் சொல்லியிருக்கோம். குற்று பெருக்கம் தேவைப்படுறது கோணம் தேவைப்படும் எப்பயுமே. கோணம் வார எழுதுறது குற்று பெருக்கம் ஞாபகம் வரணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருப்போம், ஏ மட்டின் வர்க்கம், ஏன்ற ஒரு காவி காணப்படுது, அந்த காவியிட பருமனின் வர்க்கம் வந்தால் அந்த காவியை அதே காவியிட குற்று பெருக்கம் செய்யலாம்ன்றது ஞாபகம் வரணும். அதே மாதிரி தான் இவர் z மட்டின் வர்க்கத்தை எங்கேயாலும் ஒருத்தர கண்டால் இவரை z இன்டு z பாராக யோசிக்கலாம், உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிதானே? எழுதிக்கோங்க. ஆக முக்கியமான ஒரு தேட்டம் நிறைய இடத்துல வரும். 2025 மொரட்டோ பேப்பர்ல இதான் எஸ்ஏல வந்த ஒரு கேள்வி. நிறுவுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, பெருக்கி விட்டு போட்ட ஆன்சர் வரும். சாரி, z1 இன்டு z2 முழுவதின் மட்டு பெருமானம். இவர் என்ன நினைக்குது உங்களுக்கு? ரெண்டுடையும் தனித்தனி பெருக்கமாக எழுதலாம். z1 மட்டு தர z2 மட்டாக எழுதலாம். அப்ப நிறுவுங்கன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? ஒரு மெத்தட் என்ன, நிறுவுங்கன்னு சொன்னா நிறுவல் கேட்பாங்க. அதாவது z1 ஒரு பிரதியிட பயன்படுத்த போறோம். z1 சமன் x1 பிளஸ் iy1 என்க, z2 சமன் x2 பிளஸ் iy2 என்க. அப்ப அவங்க ரெண்டு பேரையும் பெருக்கி ஒரு பெரிய சிக்கலன் வரும் தானே. அந்த சிக்கலன் மட்டு பெருமானமும் தனித்தனி மட்டுகளை பெருக்கி வர மட்டு பெருமானமும் சமன் காட்டினா சரிதானே. ரைட், z1 மட்டு பெருமானம் தெரியும், z2 மட்டு பெருமானம் தெரியும், ரெண்டையும் பெருக்கி வர பெருமானம் சமன் காட்டினா சரி. இல்லாட்டி பாருங்க, இப்படி நிறுவனம் இல்லையா, z1 இன்டு z2 z1 into z2 bar, இது ரெண்டையும் பெருக்கினால் என்ன வரும்? z1 into z2 z1 into z2 bar, z1 z2 மட்டின் வர்க்கம், z வர்க்கம்ன்றது வேற, z மட்டிட வர்க்கம்ன்றது வேற. அதையும் சொல்லிக்கோம். z வர்க்கம்ன்றது z மட்டின் வர்க்கம்ன்றது, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இது ஒரு சிக்கல் எண்ணாக வரும். அப்படிதானே, z x plus i y z வர்க்கம்ன்றது இன்னொரு சிக்கல் எண்ணாக வரும். இது என்னவாக வரும்? இது ஒரு எண் பெருமானமாக வரும். இது ரெண்டு ஒன்று இல்லை, குழப்பிக்கொள்ளவே கூட மிச்சம் கவனமா இருக்கணும். z டைம் z பாரையும் பெருக்கி வர்றது z வர்க்கம் இல்ல, z மட்டிட வர்க்கம், ஒரு எண் பெருமானம் தான் வரும். ரைட், z வர்க்கம் இன்னொரு சிக்கல் எண்ணாக வரும். ரைட், இப்போ இது ரெண்டையும் பெருக்கினால் என்ன வரும் நினைக்கிறீங்க? z1 into z2 z1 into z2 பார். சிக்கல் யாரு? z1 into z2 சிக்கல் வராது, இவர மட்டின் வர்க்கம் வருமா இல்லையா? வரும் தானே. இப்ப நாங்க பாருக்கு ஒரு முடிவு படிச்சீங்க படிக்கிறோம், பெருக்கி பார் எடுத்தாலும் உண்டு தான், பாருக்கு எடுத்துட்டு பெருக்கினாலும் உண்டு தான். அப்ப இவர் எனக்கு இப்படி எழுதலாமோ, z1 into z2 z1 பார் into z2 பார் எல்லாம் சேர்ந்து z1 into z2 முழுவதின் மட்டின் வர்க்கத்துக்கு சமம். இப்ப இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? z1 மட்டின் வர்க்கம். இது ரெண்டையும் பெருக்கினால் z2 மட்டின் வர்க்கம் சமன் z1 into z2 மட்டின் வர்க்கம். வர்க்க மூலம் எடுத்து விட்டால் z1 into z2 மட்டு சமன் z1 மட்டு தர z2 மட்டு. அடுத்த முறை x1 plus iy பிரதியிட்டும் செய்யலாம், இந்த இப்படியும் செய்யலாம். எடுத்துக்கோங்க மூன்றாவது முடி. இது எல்லாமே நீங்க நேரடியாக பயன்படுத்தலாம்.
நினைக்கிறது சரி, சொல்லுங்க. Z1 மட்டு கீழே Z2 நிறுவி காட்டுங்க. இந்த ஐடியா வரலாட்டி டக்குன்னு நீங்க x1 + i1 அப்படி பிரதிட்டு சுருக்கி எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனாக்கும் டைம் கூட எடுக்கும், சுருக்கலும் கவனமா செய்யணும். இந்த ஐடியா வரலாட்டி அப்படியும் செய்யலாம்ன்றது தலையில வச்சுக்கோங்க. அடுத்த முடிவு Z இன் எண்ணாம் அடுக்கின் மட்டுன்றதும் Z மட்டின் எண்ணாம் அடுக்குன்றதும் ரெண்டுமே ஒன்றுதான். ரெண்டுமே பருமனும் சமனாத்தான் வரும். இதெல்லாம் நீங்க நேரடியா சொல்லலாம். Z இன் பருமனுக்கும் Z பாரின் பருமனுக்கும் மைனஸ் Z இன் பருமனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? மூன்றுமே சமனா இருக்கு. ஏன்? இவர் x பிளஸ் ஐவாய், இவர் x மைனஸ் ஐவாய், இவர் மைனஸ் x மைனஸ் ஐவாய். எல்லாத்தையும் நீங்க பருமன் எடுத்தா x வர்க்கம் சக y வர்க்கம் தான் வருமா இல்லையா? அப்ப எல்லாமே சமனாக வரும். சமனாக வராது. அப்ப எப்படி வரும்? சரி, அதனை பரவாயில்ல எழுதிக்கோமே. பெரிது அல்லது சமனாக வரும். ஏன்றதை நான் புறவுப்படி Z1 + Z2 மட்டு பெருமானம் பெரிது அல்லது சமன் Z1 மட்டு + Z2 மட்டாக வரும். என்ன காரணம்ன்றதை அங்க பின்னுக்கு பார்ப்போம். அதே மாதிரி 8வது Z1 பெரிதுன்னு வச்சுக்கோமே. சிறிது அல்லது சமன் Z1 மட்டு மைனஸ் Z2 மட்டு. கூட்டலுக்கு சரியா வரும், பெருக்கலுக்கு சரியா வரும். சாரி, பெருக்கலுக்கு சரியா வரும், பிரித்தலுக்கு சரியா வரும், கூட்டல் கழித்தலுக்கு சரியாக வராது. அதையும் போட்டுக்கோங்க. அப்ப இங்க மைனஸ் Z பார் மட்டு எல்லாம் சமனாதான். இதுலயோ கேட்பாங்க x1 + i1 போட்டு நிறுவலாம், வேலை கூட. நாங்க இன்னொரு முறை படிப்போம் இதுக்கு. அது லேசு. பின்னுக்கு ஒரு தியரி படிச்சுட்டு அதை படிப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோம். சரி, இப்போ 17வது கேள்வியில ரெண்டையும்
அதாவது பி பார்ட்டையும் இ பார்ட்டையும் செய்யும். 17வது கேள்வியில பி பார்ட்டும் இ பார்ட். அதுக்கு மேலுள்ள கேள்விகள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, பெரிய வளர்த்தி கொள்ளவா. 17வது கேள்வியில இப்ப பி பார்ட்டும் இ பார்ட்டும் செய்யணும் டக்குன்னு. வர்க்கம் மூலம் போட மறக்கிறல்ல, கவனம். செவன் ஐ மைனஸ் 3 கணக்குல பெரிய மாற்றம் வராது நினைக்கிறேன். 2 3 தான். இ பார்ட் வீசலும் கேட்டிருக்கு தானே, மட்டையும் வீசலையும் காணுங்க. வீசல் எப்படி வரும்? tan இன்வர்ஸ் ஆர்க் z சமன் யாரின் கீழ் யார்? ஏழின் கீழ் -3 சொன்ன அடையாளத்துல சேர்த்து போடணும். ஏழின் கீழ் -3 வரும். கற்பனை பகுதியின் கீழ் மெய்ப்பகுதி. அப்ப -7 கீழ் 3 போட்டீங்கன்னா சார் தேவைப்பட்டா -3 அளவுக்கு போட்டோம். சரி, 1 மைனஸ் ஐ ஓவர் 1 பிளஸ் ஐ ஓவர் 1 மைனஸ் ஐ. எவ்வளோ? 1 வரும். அப்ப இவருக்கு நீங்க தனித்தனியா உடன்புணரை பெருக்கும் செய்யலாம், இல்லாட்டி மேலுள்ளவருக்கு மட்டும் கீழுள்ளவருக்கு மட்டும் அப்படியும் எடுக்கலாம். இது 1 பிளஸ் ஐ இன் மட்டு கீழே 1 மைனஸ் ஐ இன் மட்டு. அப்ப ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கத்தின் வர்க்கமூலம் கீழே ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கத்தின் வர்க்கமூலம் மட்டு கன்றலாம் 1 வரும். வீசல் காண கட்டாயம் மாத்திதான் ஆகணும். அப்ப z சமன் 1 பிளஸ் ஐயால மேலங்கிலும் பெருக்கினா பாருங்கோ இப்படி வரும். 1 பிளஸ் ஐட வர்க்கத்தின் கீழ் 2ன்ற மாதிரி வரும். இப்போ 1 சக 2 ஐ சக ஐ வர்க்கம் கீழே 2 வரும். 1க்கு ஐ வர்க்கம் கேன்சல், 2 ஐ கீழ் 2 ஐ வரும். அப்ப இவர வீசல் எவ்வளவு? ஆர்குமெண்ட் ஆஃப் z எவ்வளவு? ஆர்குமெண்ட் ஆஃப் z 1 over 0 வரும். tan இன்வர்ஸ் 1 over 0 வரும். 1 over 0 பெருமானம் வேறும்னு சொன்னா யாராவது கேட்டா என்ன சொல்ல சொன்ன? முடிவுன்னு சொல்ல சொன்னேன். அப்படிதானே? முடிவுன்னு சொல்லிக்கும். அப்போ tan இன்வர்ஸ் 1 கீழ் 0 நாங்கள் முடிவிலிருந்து மாதிரி எடுத்துக்கொண்டால் பெருமானம் எவ்வளவு வரைக்கும்? கோணம் கோணம் tan இன்வர்ஸ் முடிவில் எவ்வளவு? π/2. ஆன்சர் π/2 வரும். சரி, விளங்கிச்சுதானே? இப்போ கொஞ்சம் பெரிய கேள்வி, 18வது கேள்வி பாருங்க. 18 கவனமா செய்யுங்க. கொஞ்சம் ஒரு எஸ்ஏ டைப் கேள்வி வேண்டும். சரியா?
18 கேள்வி. கேள்வி விளங்கிச்சோ? Z மட்டு சமன் 1 இருந்தால் 2 Z கீழ் 1 - Z வர்க்கத்தின் மெய்ப்பகுதி 0 என காட்டுக. 2 Z கீழ் 1 - Z வர்க்கம்ன்றது நம்பரா சிக்கல் என்ன? ஒரு சிக்கல் எண் தானே. Z சிக்கல் எண்ணா இருந்தால் 2 Z கீழ் 1 - Z வர்க்கம் இன்னொரு சிக்கல் எண்ணாக வரும். நான் இப்படி சொல்றேனே, Z சமன் X plus IY என கொள்க. எல்லா வகையான நிறுவலுக்கும் இந்த முறை சரியா வரும். அப்ப Z சமன் X plus IY இருந்தால் X-க்கும் Y-க்கும் இல்ல ஒரு தொடர்பு சொல்லுங்க தரவுக்கு அமைய. X Y தொடர்புபடுத்தி ஒரு சமன்பாடு சொல்லுங்க தரவுக்கு அமைய. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லணும்? இல்ல Z மட்டு சமன் 1 தானே சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்ப Z மட்டு 1 என்றால் X Y தொடர்புபடுத்தி சமன்பாடு சொல்லுங்க. X வர்க்கம் பிளஸ் Y வர்க்கம் சமன் 1 தானே. அப்புறம் வர்க்கம் மூலம் சமன் 1 வந்துருக்கு. அப்ப ஒரு சமன்பாடு எடுக்கலாம். X வர்க்கம் சக Y வர்க்கத்தின் வர்க்கம் மூலம் சமன் 1. அதாவது X வர்க்கம் சக Y வர்க்கம் சமன் 1ன்றது அவங்க தந்த தரவு. Z சமன் X plus IY இருந்தார். அப்ப இப்ப கேக்குறாங்க, நான் இவருக்கு Z நோட்னு பேர் வைக்கிறேனே, 2 Z கீழ் 1 - Z வர்க்கம் வார சிக்கல் என்ற மெய்ப்பகுதி 0 இருக்கு அப்படின்னு காட்ட சொல்றான். ட்ரை பண்ணி பாருங்க, செய்வோம். Z நோட்ட சிக்கலன் யாருன்னு பாருங்க. இந்த Z நோட்டையும் நீங்க X plus IY என்ற ஃபார்மேட்ல எடுத்து X பெருமானம் 0 காட்டினா சரிதானே. மெய்க்கூறு 0. சரி, மெய்ப்பகுதி 0 என காட்டு, ரைட். அப்ப X கூறு 0 காட்டினா சார் Z இருக்கிற இடமெல்லாம் எனக்கு என்ன போடணும்? X plus IY ன்னு போடணும். கீழே 1 - X plus IY இன் வர்க்கம் முடிய போகுது. எப்படி வர்க்கப்படுத்தினா சய Y வர்க்கம் தானே வரும். சக I வர்க்கம் Y வர்க்கம் என்ன? Z நோட் சமன் 2X plus IY கீழே பிராக்கெட் நீங்க பாருங்க 1 - X வர்க்கம் பிளஸ் Y வர்க்கம் மைனஸ் 2I XY என்ற மாதிரி வரும். இன்னும் முடியல. அடுத்து என்ன செய்யலாம்?
y வர்க்கம் போடலாம். அப்ப இது ஒரு y வர்க்கம், இங்க ஒரு y வர்க்கம், 2 y வர்க்கம் வரும். z0 சமன் 2x plus iy கீழே இது y வர்க்கம், அப்ப 2y வர்க்கம் மைனஸ் 2ixy, ரெண்டையும் வெட்டி விட்டுலாம். இப்போ உங்களோட ஐடியா என்ன செய்ய போறீங்க? மெய்ப்பகுதி பூஜ்ஜியம் எப்படி காட்ட போறீங்க? z0 சிக்கல் என்று மெய்ப்பகுதி பூஜ்ஜியம் என்று நிறுவ வேண்டியது நோக்கம். என்ன செய்ய போறீங்க? z0 சிக்கல் என்ன x plus iy என்ற மாதிரி ஃபார்மேட்ல எடுத்துட்டு x பெருமானம் பூஜ்ஜியம் காட்டினா சரிதானே? விளைஞ்சோ. அப்ப இந்த x plus iy என்ற மாதிரி ஃபார்மேட் கொண்டு வரதுக்கு இவ்வளவு சுருக்கி எடுத்துட்டோம். மேல ஒரு சிக்கலன் கீழ ஒரு சிக்கலன் வந்துருச்சு. இப்படி வருது x plus iy இன் கீழ் y வர்க்கம் மைனஸ் ix என்ற மாதிரி வரும். ixy என்ற மாதிரி வரும். அடுத்து என்ன செய்யணும் அப்ப? ஏன் x பதிலா y? அப்படி இல்லை. 1 minus y வருது, வர்க்கமூலம் தான் வரும். வேலை கூடவே என்ன செய்யலாம்? இப்ப இந்த இடத்துல நாங்க 1 minus x வர்க்கத்தை y வர்க்கத்தை மாற்றிட்டோம். திரும்ப y கொண்டு போட்டா இந்த சமன்பாடு தான் 1 minus x வர்க்கம் வரும். என்ன செய்யலாம்? உடன் புள்ளியால பெருக்கலாம். எப்படியோ z0 நீங்க x plus iy என்ற ஃபார்மேட் மாத்தணும் தானே? அப்ப மேல ஒரு சிக்கலன் கீழ ஒரு சிக்கலன். இந்த கீழுள்ள ஐ இல்லாமக்க என்ன செய்யலாம்? உடன் புள்ளியால மேல கீழ பெருக்கலாமா இல்லையா? அப்ப இவரோட உடன் புள்ளி யாரு? y வர்க்கம் plus ixy வரும். பெருக்கி பாருங்க என்ன நடக்குதுன்னு. z0 x plus iy ஓட பெருக்க போறோம். ixy கீழே y இன் 4ஆம் அடுக்கு சக x வர்க்கம் y வர்க்கம் வரும். இன்னும் முடியல, நிறைய இருக்குது வேலை. சுருங்க. அடுத்து பொது எடுத்தால் யார் வருவார்? பிளஸ் y வர்க்கம் சமன் 1 போற்றிலும் மேல பிராக்கெட் நீக்குவோம். z0 சமன் பிராக்கெட் நீக்கினா பாருங்க xy வர்க்கம் வரும். அடுத்த மெய்க்கூறு இதே பெருக்கி வரும். மைனஸ் xy வர்க்கம் வரும். ரைட், ஓகே. மைனஸ் xy வர்க்கம் இவரோட பெருக்கினால் y கணம் வரும். i இன்டு y கணம் பிளஸ் x வர்க்கம் y. x வர்க்கம் y கீழே இங்க y வர்க்கத்தை பொது எடுத்தால் திரும்ப முறை x வர்க்கம் சக y வர்க்கம் வரும். அழகான விஷயங்கள் நிறைய நடக்குது பாருங்க. z0 சமன் இது ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். இது ரெண்டுலயும் நீங்க y பொது எடுத்தால் திரும்பவும் x வர்க்கம் சக y வர்க்கம் வரும். அப்ப y தர 1 வரும். கீழே y வர்க்கம் வரும். இப்ப z0 பெருமானம் பாருங்க 1 கீழ் y i என்ற மாதிரி வரும். அழகான ஆன்சர் வருதா இல்லையா? ஆகவே இதை பத்தி z0 பத்தி நீங்க என்ன முடிவெடுக்கீங்க? z0 தூய கற்பனை, மெய்க்கூறு பூஜ்ஜியம். ஆகவே ரியல் பார்ட் ஆஃப் z0 சமன் பூஜ்ஜியம். விளங்கிச்சோ? வேற எதுவும் ஐடியா இருக்கேன் சொல்லுங்க எனக்கு. வேற எப்படி செய்யலாம் என்ற மாதிரி ஒரு கணக்கு ஒரு 4-5 மாதிரி யோசிச்சு பார்க்கணும். இது எழுதி முடிங்க, இன்னொரு மெத்தட்லயும் செய்யும். அதுவும் சுத்தி வளைக்கிற மெத்தட் தான். சரி, அப்ப இப்படி செய்யலாம்ன்றது விளங்கிச்சா? இந்த மெத்தட் ஓகே தானே? இப்ப இது எல்லாரும் செய்யற மெத்தட். நாங்க எப்படி செய்யணும்? வேற எப்படி செய்யணும்? இதே கேள்வியை
இன்னொருத்தர் டைம் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க எப்படி யோசிக்கணும்? இப்படி யோசிக்க கூடாது. இது வந்து எல்லாரும் செய்யறது. பிரதிகிட்ட கொடுத்தா எல்லாரையும் சுருக்கி எடுக்கணும். நீங்க எப்படி யோசிக்கணும்? Z அதுகளை வச்சு எடுக்க போறோம். எப்படி? சரி, திரும்ப அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இவருக்கு நான் Z நோட்னு பேர் வைக்கிறேனே. 2 Z இன் கீழ் 1 மைனஸ் Z வர்க்கம். அப்ப இது அப்படியே ஒரு சிக்கலை யாருன்னு தெரியும், ஆனா ஏதோ ஒரு சிக்கலை. ரைட், என்ன செய்யலாம்? உடன்புணரிண்டா யாரு? இப்ப ஜெட்டுக்குள்ளால எக்ஸ் பிளஸ் ஐவாய் இருக்குது. இந்த 1 மைனஸ் ஜெட் வர்க்கம்ன்றது 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐவாயோட முழுவதின் வர்க்கம். ஜெட்டின் உடன்புணரி ஜெட் பார். ரைட், உடன்புணரியால எப்படி பெருக்க போறீங்க? உடன்புணரியால பெருக்கணும்ன்ற ஐடியா வச்சுக்கொண்டு எப்படி என்ன செஞ்சு பெருக்க போறீங்க? ஏதாவது ஒரு ஐடியா பாருங்க. அவங்க சொன்ன தரபீஸ் தான். ஜெட் மட்டின் வர்க்கம் சமன் உண்டு தானே? ஜெட் மட்டுன்றது உண்டு தானே? இப்ப ஜெட் மட்டின் வர்க்கம் உண்டு தானே? அப்படியோ? எப்படி? ஜெட் வர்க்கம் ஒன்றுக்கு சமன் இல்லை. சொன்னேன் ஜெட் வர்க்கம்ன்றது வேற, ஜெட் மட்டின் வர்க்கம்ன்றது வேற. ஜெட் மட்டு சமன் உண்டா இருந்தா ஜெட் மட்டின் வர்க்கம் எவ்வளவு? அதுவும் ஒன்றுதான். ரைட். ஜெட் மட்டின் வர்க்கம் வந்தா என்ன ஞாபகம் சொன்னேன்? ஜெட் இன்டு ஜெட் பார் சமன் உண்டு. சரிதானே? இப்ப கவனம் பாருங்க, ஒரு சின்ன விளையாட்டு விளையாடும். நான் மேலெங்கிலும் ஜெட் பாரால பெருக்கணும். இவரையும் சரி இவரையும் சரி ஜெட் பாரால பெருக்கினால் 2 ஜெட் இன்டு ஜெட் பார் கீழே என்ன வரும்? ஜெட் பார் மைனஸ் ஜெட் வர்க்கம் இன்டு ஜெட் பார்னு வரும். நான் இப்படி போறேன், ஜெட் இன்டு ஜெட் பார்னு போடுறேன். போறேன் தானே? இப்ப இவர பெருமானம் எவ்வளவு? ஒன்று. இவர பெருமானம் எவ்வளவு? அதுவும் ஒன்று. அப்ப ஜெட் நோட் சமன் 2 இன் கீழ் ஜெட் பார் மைனஸ் ஜெட் வரும். ஜெட் பார் மைனஸ் ஜெட்ன்றது யார்? அங்க ஏதோ சுருக்கல் பிள்ளை விட்டு வைக்கிறோம். வாரம் ஜெட் பார் மைனஸ் ஜெட்ன்றது யாரு? காலையில தான் படிச்சேன். எப்படி 2 மாசம் ஞாபகம் வச்சிருக்க போறீங்க? ஜெட் பார் மைனஸ் ஜெட்ன்றது யாரு? ஜெட் பார் மைனஸ் ஜெட்ன்றது யாரு? எக்ஸாம் அப்போ கூட கொப்பி கொண்டு போயிடலாம், உங்களோட தலையை மட்டும் தான் கொண்டு போயிடும். யாரு? சார் இப்படி கேட்கிறேன், ஜெட் மைனஸ் ஜெட் பார் யாரு? உங்களுக்கு அதான் தெரியும், எல்லாம் தெரியுமா? ஜெட் மைனஸ் ஜெட் பார்ன்றது யாரு? ஜெட் பார் ஒரு விஷயம் படிச்சோம் உடன்புணரின்னு சொல்லி, அதுக்கு சில முடிவுகள் போட்டுரும் பாருங்க. ஜெட் மைனஸ் ஜெட் பார்ன்றது யாரு? எக்ஸ் 2 இமேஜினரி ஐயா இல்லையா? 2 ஐ இமேஜினரி ஜெட்டா இல்லையா? அப்ப இவர் 2 கீழே மைனஸ் 2 ஐ இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்னு மாதிரி சொல்லிடுமா இல்லையா அவரை? சரிதான், விளங்கிச்சோம். ஜெட் மைனஸ் ஜெட் பார் பெருமானம் என்ன சொன்னா 2 ஐ இமேஜினரி ஜெட். அப்போ ஜெட் பார் மைனஸ் ஜெட்னா என்னன்னு கேட்டா யோசிக்க கூடாது, அதுல மைனஸ் பெருமானமா இருக்கு. ரைட், இப்ப இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்போ 1 இன் கீழ் மைனஸ் ஐ தர இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட். ரைட், இப்ப இந்த கோவில சொல்லுங்க, எதெல்லாம் மெய்யன் இதெல்லாம் கற்பனை. 1 இருக்குது, மைனஸ் இருக்குது, ஐ இருக்குது, இமேஜினரி ஜெட் இருக்குது. இதுல எதெல்லாம் எண்கள், இதெல்லாம் மெய்யன். யாருமே இல்லையோ? 1 சொல்லுங்க, தனித்தனியா பாருங்க. 1 மைனஸ் ஐ இமேஜினரி ஜெட். அதை நான் கேட்கிறேன், யாரு மெய்யன்கள் யாரு கற்பனை எண்கள்? 1 மெய்யன், மைனஸ் மைனஸ் 1 தானே மெய்யனா கற்பனை என்ன? மெய்யன். ஐன்றது கற்பனை எண், இமேஜினரி ஜெட்ன்றது என்ன சொல்றது? எக்ஸ் தானே ரியல் ஜெட், y தானே இமேஜினரி ஜெட். இமேஜினரி ஜெட்ன்றது ஒரு மெய்யன்னா இல்லையா? இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்ன்றது மெய்யன் தானே. ஐயோட சேர்ந்து வரனால அவருக்கு நாங்க என்ன சொல்றோம்? கற்பனைன்னு சொல்றோம். இந்த முழுவெண் தான் கற்பனை எண். yன்றது மெய்யன். அப்ப இமேஜினரி ஜெட்ன்றது எப்படிப்பட்ட நம்பர்? மெய்யெண்ணாக வரும். இப்ப இவர் நான் மேலெங்கிலும் ஐயால பெருக்கிறேன். மேலெங்கிலும் ஐயால பெருக்கினால் மேல ஐ வரும், கீழே மைனஸ் ஐ வர்க்கம் வரும். கீழே மைனஸ் ஐ வர்க்கம் வந்தால் அவரு பிளஸ் 1. அப்ப ஐ தர 1 இன் கீழ் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்ன்ற மாதிரி இவரை சொல்லலாமா இல்லையா? இந்த இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட் தான் யாரு? அதான் எங்களுக்கு வந்த ஆன்சர். விளைஞ்சோ? அப்ப ஜெட் நாட் சமன் ஐ இன்டு 1 ஓவர் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்டா இருந்தால் இது என்ன வகையான எண்? தூய
கற்பனையாக நல்லா யோசிக்கணும். எழுதிக்கோங்க. இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். எத்தனை மணி கிளாஸ்? 12:45 45க்கு 12:35 விட்டா போதும் தானே? சரி, 19 கேள்வி செய்யலாம் பாப்போம் டக்குன்னு. இப்படிதான் ஒரு சிக்கலன் செய்யக்கூட ஒரு 2 மெத்தட் கையில வச்சுக்கோங்க. ஒன்று எல்லாரும் செய்யற மாதிரி, இன்னொன்று நாங்க செய்யற மாதிரி. இது ஐடியா எடுத்து செய்யறது, அது எல்லாரும் செய்யறது. பிரதியிட்ட ஆன்சர் வரும். இதுல ஸ்டெப்ஸும் குறவு, பிளவுடவும் சான்ஸ் குறவு. இப்போ டக்குன்னு 19 கேள்வி செய்யுங்க, மிச்சம் லேட் பண்ணாம குயிக்கா செய்யுங்க. 19. அதே மாதிரி z மட்டு சமன் ஒன்றாயின் ரியல் பார்ட் ஆஃப் 1 plus z over 1 minus z. அவருக்கு தனி ஒரு பேர் வைங்க, z நோட்னு ஒரு பேர் வச்சு z நோட் மெய்ப்பகுதி 0 காட்ட சொல்லிருக்கு. கேட்கப்பட்டவரை நாங்கள் z நோட்னு பேர், எங்களோட z நோட் தான் 1 plus z over 1 minus z. இந்த சிக்கல் என்ன சுருக்கி வர மெய்ப்பகுதி 0 காட்டட்டான். ரியல் பார்ட் ஆஃப் z நாட்.
ஒரு ஐடியாவும் இல்லாட்டி எக்ஸ் பிளஸ் ஐ வேண்டி பிரதியிடுங்க, சுருக்குங்க, டைரக்டா ஆன்சர் வரும். டைம் கொஞ்சம் கூட எடுக்கும், அவ்வளவுதான். Z டைம் Z பாரையும் கூட்டினா என்ன வரும்ன்றது பாடமாக்கிலாம் வைக்க தேவையில்லை. Z சமன் எக்ஸ் பிளஸ் ஐவா என்றால் Z பார்ன்றது எக்ஸ் மைனஸ் ஐவா. அப்ப ரெண்டையும் கூட்டினா 2x மிச்சம், கழிச்சா 2iy மிச்சம். பாடமாக்க தேவையில்லை, சும்மா விளைக்கும். அப்ப இவரையும் அதே மாதிரி செஞ்சு பார்ப்போம். நான் மேலங்கிலையும் Z பார் அளவு இருக்க போறேன். இப்போ Z நாட் சமன் Z பார் பிளஸ் Z இன்டு Z பார். Z பார் அளவு பெருக்கினா பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். உடன்புணரின்றதை விட யார் உடன்புணரி? 1 பிளஸ் Z அளவு இருக்க வேணும். இப்படி பெருக்குங்க. 1 பிளஸ் Z அளவு பெருக்கினா ஆன்சர் வந்துச்சோ? வராது. இப்போ 1 பிளஸ் Z அளவு பெருக்கினால் இப்படித்தானே வரும். 1 மைனஸ் Z வர்க்கம் தான் வரும். Z மட்டும் வர்க்கம் வராது, Z வர்க்கம் தான் வரும். Z வர்க்கம் வேற, Z மட்டும் வர்க்கம் வேற. அப்படி வர்க்க போறீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் இப்படி செய்யறேன். 1 மைனஸ் Z பார் அளவு இருக்கிறேன் மேலங்கிலே. எப்படி சுருக்கி எடுத்துக்கொண்டால் சரி. சரியோ, இப்ப இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கினால் கீழே வாரது யாரு? ஒன்று இல்ல. 1 மைனஸ் Z ஓட 1 மைனஸ் Z பார பெருக்கிறோம். Z ஓட Z பார பெருக்கினா என்ன வரும்? Z ஓட Z பார பெருக்கினா Z மட்டிட வர்க்கம் வரும். அப்படின்னா Z இன்டு Z பார் தானே Z மட்டிட வர்க்கம். இப்போ 1 மைனஸ் Z ஓட 1 மைனஸ் Z பார பெருக்கிறேன், என்ன வரும்? 1 மைனஸ் Z மட்டின் வர்க்கம் வரும். இது சிக்கல் என்ன நம்பரா? ஒரு நம்பர் என்ன? 1 மைனஸ் Z ஓட 1 மைனஸ் Z பார பெருக்கினால் 1 மைனஸ் Z மட்டின் வர்க்கம் வரும். இவர் ஒரு நம்பராக இருப்பார். மேல என்ன வரும்? 1 பிளஸ் Z. கவனம் பாருங்க, இவர் ஒரு சிக்கலன், இவர் ஒரு சிக்கலன். இவர்ல இவரை கழிச்சு முழுசா பார் எடுத்திருக்குது. இப்ப தனித்தனி பார் எழுதலாமா இல்லையா? ஒன்றின் பார் சாய Z பார்ன்ற மாதிரி. ஒன்றின் பார் எவ்வளவு? ஒன்றின் பார் எவ்வளவு? ஒன்று தானே. ஏன் ஒன்றுன்றது 1 பிளஸ் 0 தானே. அப்ப இவருக்கு நீங்க பார் எடுத்தால் 1 மைனஸ் 0 ஆயிட்டு வரும். அப்ப ஒரு மெய்யண்ட பார் எவ்வளவுன்னு கேட்டா அதே மெய்யன் தான். அப்ப இவருக்கு 1 மைனஸ் Z பார் நினைக்கிறதுலாமா இல்லையா? இப்ப கீழே வாரது ஒரு நம்பர் மெய்யெண்ணாக வரும். மேலுள்ளவர் மட்டும் தான் சுருக்க போறோம். மேலுள்ளவர் சுருக்கினால் Z நாட் பிராக்கெட் நீக்கிற நேரம் 1 மைனஸ் Z பார் பிளஸ் Z மைனஸ் Z இன்டு Z பார்னு வரும். கீழே 1 மைனஸ் Z மட்டின் வரும். சரிதானே? இப்ப இவர் 1 பிளஸ் Z மைனஸ் Z பார் மைனஸ் Z மட்டின் வரும். கீழே 1 மைனஸ் Z மட்டின் வரும். இவர் ஒன்று தானே, ஒன்று கொண்டு கேன்சல். Z மைனஸ் Z பார் திரும்ப என்னது வரும்? Z மைனஸ் Z பார் குழப்பி கொள்ளக்கூடாது. Z ல Z பார் கழிக்கிறோம், என்ன வரும்? 2i இமேஜினரி Z வரும். கீழே 1 மைனஸ் Z மட்டின் வர்க்கம் வரும். இப்ப இந்த செட்ல காணப்பட்ட 2i இமேஜினரி Z 1 மைனஸ் Z மட்டின் வர்க்கம் யாரு நம்பர்ஸ், யாரு கட் பண்ணிருங்க, யாரு மெய்யெண்கள், யாரு கட் பண்ணிருங்க?
ரெண்டு மெய்யன், ஐ கற்பனை, இவரு மெய், இவரும் மெய். அப்ப மெய்யன் எல்லாம் ஒரு செட்டா எடுத்தால் தர ஐ ஒன்று வருதா இல்லையா? அப்ப இந்த Z நோட்ட மெய்க்கூறு எவ்வளவு? மெய்க்கூறு 0. Z நாட் சமன் ரெண்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் Z ஓவர் 1 மைனஸ் Z மட்டின் வர்க்கம் ஐ. ரியல் பார்ட் ஆஃப் Z நாட், எங்க Z நாட் தான் இவர் 0. இது தூய மெய்யா தூய கற்பனையா இல்லாட்டி சிக்கலனா? சிக்கலை சிக்கலை. இப்ப இவரோட ஐ பெருக்கப்பட்டிருக்கிறதுக்காக பாருங்க, இதுள்ளுக்கும் இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்கு. இவர பிராக்கெட் நீக்கினா ஒரு மெய்க்கூறு ஒரு கற்பனை கூறு வரும். ரைட்? அப்ப இவரெல்லாம் ஒரு நம்பர், ரெண்டு மாதிரி ஒரு நம்பர், அவரோட ஐ பெருக்கி இருக்கிறார், அதனால இது கற்பனைன்னு சொல்றோம். ஒரு சிக்கல் என்னோட இன்னொரு கற்பனை பெருக்கி விட்டா எனக்கு இன்னொரு சிக்கல் எண்ணும் வரலாம், மெய் எண்ணும் வரும். சரி, ரைட், ஓகே. எத்தனை மணிக்கு விட்டா போய் 12:45 போய் சேரணும்னா எத்தனை மணிக்கு விட்டா நல்லா? நீங்க தான் சொல்லணும். இல்ல இல்ல இல்ல, 1 மைனஸ் Z உடன் போன ரெண்டு இல்ல, இவர முழுவதின் பார் அளவு இருக்கு. அப்ப எதுக்காக எடுக்கிறோம்னா இவர் Z இன்டு Z பார்ல Z மட்டும் இருக்கும் தானே, அது கொண்டு வரதுக்காக, கீழே ஒரு மெய்யெண்ணை கொண்டு வரதுக்காக இவரோட உடன் புன்றையால சாரி இவரோட பாரால பக்கத்துல இருக்கு உடன் புன்றையா. உடன் புணரிக்கு இல்ல, உடன் புணரின்றது பார் தானே. இதுக்கும் இதுக்கு நான் திருப்பி பார் எடுக்கல, மேலும் கீழும் இவரால பெருக்கிறேன். இப்ப மேலும் கீழும் ஒரே ஆளால பெருக்கிட்டு இப்ப இதனுடைய மட்டும் வரும் 1 மைனஸ் Z 1 மைனஸ் Z பார். அப்ப இது அப்படியே நீங்க ஒரு Z மாதிரி யோசிச்சால் Z இன்டு Z பார் அவரோட வர்க்கம் வருது, மட்டின் வர்க்கம் வருது. மேல 1 மைனஸ் Z முழுவதின் பார், இவர் ஒரு சிக்கரன் மைனஸ் இவர் ஒரு சிக்கரன், முழுவதின் பார் இருக்குது. அப்ப இவர்ட பார் மைனஸ் இவர்ட பார். Z1 பிளஸ் Z2 முழுவதின் பார் எப்படி பார்த்தோம்? Z1 மைனஸ் Z2 முழுவதின் பார். இதை நீங்க Z1 பார் மைனஸ் Z2 பார் எழுதிருந்தானே. அப்ப இவர 1 மைனஸ் Z முழுவதின் பார்ன்றத ஒன்றின் பார் மைனஸ் Z இன் பார் எழுதிருந்தானே. அப்ப ஒன்றின் பார்ன்றது ஒன்றுதான், அங்கால Z பார் மிச்சம். ரைட்? உங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் தாரன், செஞ்சுட்டு வாங்களேன். பெரிய கேள்வியில 4வது கேள்வி, பெரிய கேள்வியில 4வது கேள்வி. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, சிக்கலன் இதுகள் கிளியர் ஆகிக்கொண்டா பின்னுக்குள்ளது கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும், லேசா விளங்க கொள்வீங்க. 7வது கேள்வி 4 7 11 12 13 செய்யுங்க. அடுத்து 20 21 22 23 24.
எல்லாம் செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன கேள்விகள் தான், குயிக்கா செஞ்சிருவீங்க. ஆனா எஸ்ஏல ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி இப்படி வரும். சரி, உங்களோட எஸ்ஏ கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி இப்படி வரும், இந்த மாதிரி கேள்வி வரும். அதனால தெரிஞ்சிருக்குங்க. செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ பரவாயில்ல, நாங்கள் மிச்சம் அடுத்த கிளாஸே பார்ப்போம்.